ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பருப்பு போலி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கடலப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது 3/4 பதத்தில் வேகிற அளவுக்கு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். அது விசில் வர வரைக்கும் நம்ம மைதா மாவு பிணைஞ்சு வச்சிடலாம். மைதா மாவு ஒரு 300 கிராம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கூடவே தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக வர வரைக்கும் பிணைஞ்சிட்டு இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அது ஊறட்டும். அதுங்காட்டி நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுங்காட்டி குக்கர் விசில் வந்துடும். விசில் வந்து அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பு எடுத்து 3/4 பதத்தில் வேக வச்சுருக்கோம். இந்த பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்ச பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி சேர்த்துக்குங்க. சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு கொஞ்சம் பூரணம் எடுத்து வச்சு நல்லா மடித்து விட்டுக்கலாம். 4 பக்கமும் 4 பக்கம் மடித்து விட்டுட்டு அதே மாதிரி மேலே ஒரு பேப்பர் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த போலி எடுத்து போட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் வீடியோ. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. இப்போ போலி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்றதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.